இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பயங்கரவாத கொடூரமான இனப்படுகொலை தாக்குதல்கள். 120 கிலோமீட்டர் வரை தாக்குதல்களை விரிவுபடுத்திய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர். இதனால் வெளியேறி வரும் லட்சக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள். பற்றி எரியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விமான தளங்களும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் மூலோபாய பிரதேசங்களும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே அமெரிக்க படைகளை களமிறக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு. ஹிஸ்புல்லாவை பின்வாங்குமாறு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வரும் சில அரபு நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காணொளிகள் தொடர்பாக நேற்றைய காணொளியில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். தெற்கு லெபனான் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய வீடுகளிலும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். எங்களை இலக்கு வைப்பதற்கான அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் இவ்வாறு தான் குடியிருப்பு பிரதேசங்களில் மறைத்து வைத்துள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடிவமைக்கப்பட்ட இல்லஸ்ட்ரேட்டிவ் செய்யப்பட்ட காணொளிகளை வெளியிட்டிருந்தது. இந்த வடிவமைக்கப்பட்ட காணொளியை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் ஒரு காணொளி ஒன்றினையும் வெளியிட்டிருந்தது. அதாவது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 மாடி வீடொன்றினை காண்பித்து அந்த வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்கள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவ வீரர்கள் என்றும் இந்த வீட்டிற்குள்ள ஏவுகணைகள் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாகவும் கூறி அந்த வீட்டினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோலை இராணுவம் வெளியிட்டிருந்தது. ஆனால் குறித்த வீட்டிற்கு அருகாமையில் இருந்தவர்களிடம் எந்த விதமான ஆயுதங்களும் இருக்கவில்லை. மேலும் அவர்கள் ஹிஸ்புல்லாஹ் இராணுவ வீரர்கள் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் அந்த காணொளியில் காண்பிக்கப்பட்டிருக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் குறித்த வீச்சிற்குள்ள ஏவுகணைகள் இருந்ததற்கான எந்த விதமான ஆதாரத்தையும் குறித்த காணொளியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காண்பிக்கவில்லை. அந்த வீச்சை இலக்கு வைத்து ஒரே நேரத்தில் 2 தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு முதலாவது வெடிப்பு எங்களுடைய ஏவுகணை தாக்குதலினால் ஏற்பட்ட வெடிப்பு என்றும் இரண்டாவது வெடிப்பு குறித்த வீச்சில் இருக்கக்கூடிய ஏவுகணையினுடைய வெடிப்பு என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குறிப்பிட்டிருந்தது. இதே போன்றுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் வடக்கு காசாவின் அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழால் ஹமாஸினுடைய தலைமை செயலகம் காணப்படுகின்றது என்றும் மிகப்பெரிய சுரங்கவழி பாதைகளுடைய கட்டமைப்புகள் காணப்படுகின்றது என்றும் பல்வேறுபட்ட வடிவமைக்கப்பட்ட இல்லஸ்ட்ரேட்டிவ் காணொளிகளை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்-ஷிஃபா மருத்துவமனையை இலக்கு வைத்து இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அல்-ஷிஃபா மருத்துவமனையிலே 400க்கும் அதிகமான பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்திருந்தது. இவ்வாறு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகு அல்-ஷிஃபா மருத்துவமனையை கைப்பற்றிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் குறித்த மருத்துவமனைக்கு கீழால் எந்த விதமான சுரங்கவழி பாதைகளையும் ஹமாஸின் தலைமையகத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழால் ஹமாஸின் தலைமையகம் காணப்படவில்லை. மேலும் அல்-ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழால் ஹமாஸ் தரப்பினர் எந்த விதமான ஆயுதங்களையும் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கவும் இல்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலியான காணொளிகளை வெளியிட்டு போலியான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்தி இருந்தார்கள். எனவே தற்போது இதே போன்ற இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் அவர்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகத்தான் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளிலும் குடியிருப்பு கட்டிடங்களிலும் ஏவுகணைகளும் ஆயுதங்களும் களஞ்சியப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாக போலியான செய்திகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்துள்ளது. அத்தோடு ஒரு சில தமிழ் பேசும் ஊடகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த காணொளிகளையும் காண்பித்து இதோ பாருங்கள், எங்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தான் இந்த குடியிருப்பு பிரதேசங்களில் ஏவுகணைகளை களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளார்கள். அதனால் தான் எங்களுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் குடியிருப்பு பிரதேசங்களையும் வீடுகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களையும் காண்பிக்காமல் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறு பொறுப்பற்ற மனிதாபிமானமற்ற சில தமிழ் பேசக்கூடிய ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் அதிகளவான சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காணொளிகளுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் காணொளிகளுக்கும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் வீடுகளிலும் குடியிருப்பு பிரதேசங்களிலும் ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பதற்கான எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியிடவில்லை என அதிகளவான சர்வதேச ஊடகங்கள் கேள்விகளை எழுப்ப துவங்கின. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த காணொளிகளில் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் இல்லை என்பதனை பல மனிதாபிமான ஊடகங்கள் வெளிப்படுத்தி கேள்விகளையும் எழுப்பியிருந்தன. இதைத் தொடர்ந்து விமர்சனங்களுக்குள்ளான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் இன்னும் ஒரு புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டிருந்தது. குறித்த புகைப்படத்தை வெளியிட்டு ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் 1 டன்னுக்கும் அதிகமான நிறையுடைய ஏவுகணைகளை இவ்வாறு தான் வைத்துள்ளார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சர்வதேச ஊடகங்களும் குறித்த புகைப்படம் தொடர்பான கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். தெற்கு லெபனானிலே இருக்கக்கூடிய வீடொன்றில் தான் எடுக்கப்பட்டதா என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முன்வைக்கவில்லை என்றும் அது மட்டுமல்லாமல்
மட்டுமல்லாமல் 1 டன் நிறைக்கும் அதிகமான இந்த ஏவுகணைகளை சாதாரண வீச்சினுடைய வாசலின் மூலமாகவும் படிக்கட்டுகள் மூலமாகவும் 2வது மாடியிலே களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாது என்றும் சர்வதேச ஊடகங்கள் கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தன. இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான கேள்விகள் எழுப்பப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் எக்ஸ் தளத்திலே அவர்கள் பதிவிட்ட இந்த பதிவினையும் முழுமையாக நீக்கியுள்ளார்கள். அதற்கான ஆதாரத்தினையும் நான் இங்கு பதிவிட்டுள்ளேன். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இனப்படுகொலைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது என்பதனை சர்வதேச ஊடகங்களே சுட்டிக்காட்டியுள்ளன. இருப்பினும் சில தமிழ் பேசக்கூடிய ஊடகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த போலியான காணொளிகளை வெளியிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களையும் நியாயப்படுத்தி இருந்தார்கள். அவர்களுடைய பயங்கரவாத தாக்குதல்களை நியாயப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார்கள். எந்த விதமான ஆய்வுகளையும் உறுதிப்படுத்தல்களையும் மேற்கொள்ளாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தகவல்களை அப்படியே வெளியிடக்கூடிய இவ்வாறான ஊடகங்கள் மனிதாபிமானத்திற்கே மிகப்பெரிய இழுக்காக மாறிவிட்டன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் இவ்வாறான வடிவமைக்கப்பட்ட காணொளிகளை வெளியிட்டதை தொடர்ந்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் கிழக்கு பிரதேசமான பேக்கா பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 1300க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 100க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்களை பயன்படுத்திய இந்த உக்கிரமான உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்கள் அனைத்தும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேக்கா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய வீடுகளையும் குடியிருப்பு பிரதேசங்களையும் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த கொடூரமான இனப்படுகொலை பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் பேக்கா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய 3100க்கும் அதிகமான வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலின் மூலமாக தற்போது வரை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 558 லெபனான் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 1835க்கும் அதிகமான லெபனான் மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். இவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களில் 94 பெண்களும் 50 குழந்தைகளும் உள்ளடங்குவதாக லெபனானினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 35 வருடங்களில் லெபனானை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களில் இந்த வான்வழி தாக்குதலானது மிக கொடூரமான பயங்கரமான வான்வழி தாக்குதலாக அமைந்திருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த தாக்குதலானது லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அதிகளவான லெபனான் பொதுமக்கள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் ஐநாவின் பொதுச் செயலாளரும் வெளிப்படையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் லெபனானின் தலைநகரான பெய்ரூட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்தும் 2 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. 4 அமெரிக்க வெடிகுண்டுகள் பெய்ரூட் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்றினை இலக்கு வைத்து வீசப்பட்டுள்ளன. இருப்பினும் அந்த 4 வெடிகுண்டுகளும் வெடிக்கவே இல்லை. இதனால் இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான லெபனான் மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் குறித்த தாக்குதலானது ஒட்டுமொத்த தெற்கு லெபனான் பிரதேசத்திற்கும் தளபதியாக செயற்பட்டு வரக்கூடிய தளபதி அல் கரிக்கி அவர்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த படுகொலை தாக்குதலானது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. குறித்த கட்டிடத்திலே அவர் இருக்கவில்லை என்றும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் தெற்கு லெபனானை இலக்கு வைத்து 1300க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வேடிக்கை பார்க்கவும் இல்லை. தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்சக்கட்ட தரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக ஹைஃபாவின் கிழக்கு பிரதேசமான டைபீரியா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 100க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு கட்டளை தளத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலை காணப்படுகின்றது. நிம்ரா என்கின்ற இந்த ஆயுத களஞ்சிய சாலை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக குறித்த ஆயுத களஞ்சிய சாலையில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து டபரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இலன்யா விமான தளத்தை இலக்கு வைத்தும் குறித்த விமான தளத்தினுடைய களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஏவுகணை களஞ்சிய சாலையான யோபரக் களஞ்சிய சாலையினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இந்த அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அதிரடியாக ஹைஃபா பிரதேசத்தினை குறிவைத்தார்கள். ஹூத் பறவை ட்ரோனின் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபா பிரதேசத்தின் எந்தெந்த பகுதிகளை காண்பித்தார்களோ அந்த பிரதேசங்கள் அனைத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் ரமட் டேவிட் விமான தளத்தின் இலக்கு வைத்தும் குறித்த விமான தளத்தினுடைய களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் ஏனைய விமான ஓடுபாதைகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பிரதேசங்களும் முழுமையாக தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலுக்கு பிறகு குறித்த விமான தளத்திலே போர் விமானங்களை களமிறக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் சைப்ரஸ் நாட்டிலே களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலமாகவும்
தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் நூற்றுக்கணக்கான போர் விமானங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானுக்குள்ளே களமிறக்கியதனால் எல்லா போர் விமானங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினால் குறிவைக்க முடியவில்லை. வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலமாக ஒரு சில போர் விமானங்களை மாத்திரமே வெளியேற்ற முடிந்தது என்றும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தன. அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஹைஃபாவின் மத்திய பிரதேசத்திலும் மேற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அயன்டோம் அமைப்புகளை இலக்கு வைத்தும் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதனால் குறைந்தது 5க்கும் அதிகமான அயன்டோம் அமைப்புகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹைஃபாவினுடைய துறைமுக பிரதேசம், விமான நிலைய பிரதேசம், குடியிருப்பு பிரதேசம் என அனைத்து பிரதேசங்களை இலக்கு வைத்தும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஹைஃபா பிரதேசத்திலே பல நிலத்திரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனானை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்திவிட முடியும் என எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்திலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்சக்கட்ட ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணை தளங்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத களஞ்சிய சாலைகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் எவ்வாறு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வெளி தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் எதிர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய புள்ளிகளை இலக்கு வைக்கவில்லை, லெபனான் பொதுமக்களையும் அவர்களுடைய வீடுகளையும் குடியிருப்பு கட்டிடங்களையும் தான் இலக்கு வைத்துள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக உறுதி செய்து கொள்ளலாம். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் அதிரடியான இந்த பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்க ஆக்கிரமிப்பு அவசர செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எங்களுடைய படைகளை அனுப்ப போகின்றோம். இதன் ஆரம்பமாக 1000க்கும் 10,000க்கும் இடைப்பட்ட சிப்பாய்களை அவசரமாக அனுப்ப போவதாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தலைமைகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை சுற்றி ஏனைய போர்க்கப்பல்களையும் அனுப்பி வைக்கப் போவதாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இன்று அதிகாலையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்திருந்தார்கள். ஹைஃபாவினுடைய தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு என அனைத்து பிரதேசங்களையும் இலக்கு வைத்து நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று காலையும் ஹைஃபாவின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அயன்டோம் அமைப்பொன்றினை முழுமையாக தரைமட்டமாக்கி இருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அஃபோலா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மெகடிடோ என்கின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ விமான நிலையத்தினை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 30க்கும் அதிகமான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த இராணுவ விமான நிலையத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் ஓடு பாதைகளில் பாரிய பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இன்று அதிகாலையிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ரமேட் டேவிட் விமான தளத்தினை இலக்கு வைத்து மீண்டும் அதிகளவான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தளவாடங்களை களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அமோஸ் இராணுவ கட்டளை தளத்தின் இலக்கு வைத்தும் அதிரடியான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் வடக்கு எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜிக்ரோன் வெடிமருந்து உற்பத்தி சாலைகளையும் இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அதிரடியான ஃபாடி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த வெடிமருந்து உற்பத்தி சாலையானது வெடித்து சிதறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கிரியட் ஷமோனா பிரதேசத்தின் இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. எனவே தற்போது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே அவர்களுடைய தாக்குதல் எல்லைகளை விரிவுபடுத்தியுள்ளார்கள். 120 கிலோமீட்டர் வரையில் அவர்களுடைய தாக்குதல் எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே 120 கிலோமீட்டர் எல்லை பிரதேசத்தில் 2 மில்லியனுக்கும் அதிகமான நிலத்திரர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே தற்போது குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 2 மில்லியனுக்கும் அதிகமான நிலத்திரர்கள் முழுமையாக வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீண்டும் தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்து 10 வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதலிலே 25 லெபனான் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் தற்போது இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். வடக்கு லெபனான் பிரதேசங்களை நோக்கி இடம்பெயர்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இடம்பெயர்ந்து வரக்கூடிய லெபனான் மக்களுக்காக சிரியாவுடைய எல்லைகளும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சிரியா நாட்டிற்குள்ளே நுழைவதற்கான, ஈராக் நாட்டிற்குள்ளே நுழைவதற்கான இலவச நுழைவு விசாக்களையும் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 75% அதிகமான மக்கள் முழுமையாக இடம்பெயர்ந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனான் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கொடூர இனப்படுகொலை தாக்குதல் தொடர்பாக அவசரமாக ஐநாவின் பாதுகாப்பு சபையிலே கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாக பிரான்சினுடைய அதிபர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஐநாவின் பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானங்களினால் எதுவுமே மாறப்போவதில்லை. அதே நேரம் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை போன்று சில அரபு நாடுகளும் லெபனானுக்கான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தினை தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்க வைக்குமாறும், ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தாக்குதல்களை கைவிடுமாறும் சில அடிமை அரபு நாட்டு கோலை தலைமைகள் லெபனானுடைய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கியிருப்பதாகவும் லெபனானுடைய அல் அக்பர் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களுக்கு
ஆதரவாக காசாவின் போர்முனைக்கு ஆதரவாகத்தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனான் பிரதேசத்தினூடாக போர்முனையை ஆரம்பித்திருந்தார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலை தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான லெபனான் மக்களும் தியாகங்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினையும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்குமாறும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தாக்குதல்களை முழுமையாக கைவிடுமாறும் அழுத்தங்களை வழங்கியிருப்பது ஒரு அருவருக்கத்தக்க கோழைத்தனமான செயலாகவே பார்க்கப்படுகின்றது. அடுத்து இந்த அழுத்தங்களின் காரணமாக லெபனானுடைய பிரதமர் அவசரமாக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். லெபனான் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்வுகளை எடுப்பதற்காகவுமே லெபனானின் பிரதமர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்திருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவசரமாக அரசியல் ரீதியாக தீர்வுகள் எட்டப்பட்டு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறாவிட்டால் நாங்கள் தெற்கு லெபனானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் களத்திலே உறுதியாக இருக்கின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் தற்போதும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல் நடைபெற்று வருகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.